சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆனி மாதமாகுங்க. தமிழ் மாதத்தில் சித்திரை வருட பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதமாகும். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன ராசி மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரியன் வடக்கு திசை பயண காலமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக வரக்கூடியது தான் இந்த ஆனி மாதமாகும். அதாவது தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதுனுடைய இறுதி பகுதி காலமாகுங்க. தேவர்களுடைய மாலை நேர பொழுது நமக்கு ஆனி மாத காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணியை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இந்த ஆனி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை இந்த 12 ராசிக்காரர்களும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அதனால் லாபமும் கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடியக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அரசியல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரிகள் முன்னெச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். இதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்க போகுதுங்க. வருமானம் வந்தாலும் அது சுப விரய செலவாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதே போல் திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குங்க. 12 ராசியில் ரெண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசியாகும். ரிஷப ராசியில் சூரியன் 2ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இதனால் உங்களுடைய பேச்சில் அதிகாரமானது அதிகரிக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச வேணுங்க. இல்லைன்னா குடும்பத்தில் சிக்கல் வருவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் கவனமானது தேவைப்படுது. குரு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பயணம் செய்வதனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமையானது ஏற்பட போகுது. அதே போல் திருப்திகரமாகவும் இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனால இனி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது அதிகரிக்க போகுது. நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு பாயாச நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆனி மாதமானது அமைஞ்சிருக்குது. சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் பயணம் செய்வதனால தலைமை பதவியானது கிடைக்க போகுது. உங்களுடைய தந்தையின் உதவியானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. பண வரவும் சரியாக இருக்குங்க. செலவுகளை கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதே போல் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரிக்க போகுது. உடல் அசதியும் மனச்சோர்வும் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்கும்.
தனஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணம் செய்வதால் அரசு நிறுவனங்களில் முதலீடுகளானது அதிகரிக்க போகுது. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவானது கிடைக்க போகுதுங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகுதுங்க. இந்த மாதம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது மகிழ்ச்சிகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம், களைப்பும் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்கும். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது இந்த மாதம் சிறப்பானதாக சொல்லப்படுது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த கடனை உன்னால் திருப்பி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரவே வராது, உங்கள் கைக்கு அந்த பணமே வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த பணமானது உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. திடீர் பணவரவால் திக்குமுக்கு ஆடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலையும் வெளியிலையும் சலுகைகளானது கிடைக்க போகுது. வேலை விஷயமாக செல்லக்கூடிய பயணங்களானது உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. அஷ்டமச்சனி காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உணவு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் அனுமனுக்கு சனிக்கிழமை நாளில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு. 10ல் சூரியனுடைய உயர்வை கொடுக்குங்க. நினைத்த காரியம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமானது கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட மருத்துவ செலவு ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்தில் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்க போகுது. அமாவாசை பௌர்ணமி நாளில் நீங்கள் குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையுமே நீக்கி நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. வீட்டுக்குள்ளார உறவினர்களுடைய வருகையால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. பணம் எவ்வளவு வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளானது உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கண்ட நேரத்தில் சாப்பிடாமல் சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு காலத்தில் துர்கா வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் பயணம் செய்வதால் இரவு நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. பணவரவானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. அதே போல கூட சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சில பிரச்சனைகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. தம்பதிகளுக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்க போகுது. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமானது கைகூடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பணம் நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. நீங்கள் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை அதிகரிக்க செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல பயணம் செய்வதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. அப்போதைக்கப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையானது சீக்கிரமாகவே சரியாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உறவினர்களுடைய வருகை
தேவையானது அதிகரிக்க போகுது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. அலுவலகத்தில் இடமாற்றமானது ஏற்பட போகுது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த தனுசு ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்றும் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டுட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல பயணம் செய்வதனால எதிரிகளால் தொல்லையானது நீங்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. பண வரவில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்க போகுது. பண வருமானமானது மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். சில பேருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டமானது கைகூடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பயணம் செய்வதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு செழிப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமையானது அற்புதமாக இருக்க போகுது. அரசு அதிகாரிகளுடைய உதவியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது அதிகரிக்க போகுது. இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க போகுதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகளானது உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் புதன்கிழமை நாளில் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டுட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல பயணம் செய்வதனால உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நன்மையை கொடுக்கும். தேவையான பணமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்களுடைய கோபத்தை இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. உயர்ந்த படிப்பு படிக்க விரும்பக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். வேலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. அதில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகரிக்க போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.